ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் மிக முக்கியமான வினாக்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் 7ஆம் வகுப்பு இலக்கணத்திலேருந்து நம்ம ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க, குற்றியலுகரம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. குற்றியலுகரம் சார்பலத்தின் வகைகளில் ஒன்று, இது நமக்கு சரியானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உகரம் மொழிக்கும் முதல் இடை இறுதி ஆகிய 3 இடங்களில் வரும், இதுவும் நமக்கு என்னது சரியானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கும் அனைத்து உகரம் என்ன சொல்கிறாங்க, குற்றியலுகரம். இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா தவறானது. ஏன்னா நம்ம குற்றியலுகரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதாவது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியது தான் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி 1 மற்றும் 2 தான் சரியானது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, குப்புசாமி என்ற சொல்லில் உள்ள கு என்ற எழுத்தின் மாத்திரை அளவு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன, 1 மாத்திரை அளவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, குற்றியலுகரத்தோட வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குற்றியலுகரத்தோட வகைகள் எத்தனை சொல்லுவோம் அப்படின்னா 6 வகைகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம என்னென்ன வகைகள்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வகை, ஒரு 6 வகையாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழ்கண்டவற்றுள் முற்றியலுகரம் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. குற்றியலுகரத்தோட வகையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுத்துக. வன் தொடர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், உப்பு. ஏன்னா இப்புங்கிறது நமக்கு வன் தொடரில் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மென் தொடர். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பண்பு இன் நமக்கு மெல்லினத்தில் வரக்கூடியது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இடைத்தொடர் மூழ்கு இல்ங்கிறது நமக்கு இடைத்தொடரில் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நெடித்தொடர். அப்போ நமக்கு ஆன்சர் மாசு. மாங்கிறது நமக்கு நெடிலத்து. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4, 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய வீடியோ கொடுக்குறேன், ஃபுல் வீடியோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.